வரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலே தேவன் நமக்கு அளிக்கும் செய்தி என்னவென்றால், நம் தனிமையாக இல்லை, தேவன் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். சீயோன் குமாரத்தியை நோக்கி கெம்பீரித்து பாடு என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் மகிழ்ச்சியுடனே பாட வேண்டும்? ஏனெனில் தேவன் தாமே வந்து தமது ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ண போகிறார். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் பயம் நீங்கும், குழப்பம் அகலும், சமாதானம் பெருகும், ஆசீர்வாதம் மலரும். இன்று பலர் வாழ்க்கையில் சுமையோடு சோர்வோடு வாழ்ந்து வருகிறார்கள். குடும்பத்தின் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், உடல்நல கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மனதை பாரமாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் அளிக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த சூழ்நிலைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர் நம்மோடு இருப்பதை நாம் தைரியமாக இருக்கலாம். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களோடு இருக்கும் தேவன் அதைவிட பெரியவர். எனவே இந்த காலை வேளையில் உங்கள் இருதயம் தேவனுக்கென்று திறந்து கொடுங்கள். குறைகளை காட்டிலும் கர்த்தரின் பிரசன்னம் நோக்கி பாருங்கள். முணுமுணுப்பை விட்டு விடுங்கள், ஸ்தோத்திரத்தை தேடுங்கள், கவலைகளை விட்டுவிடுங்கள், விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசனம் தினந்தோறும் தேடுங்கள். உங்கள் வீட்டில் ஜெபம் நிலைத்திருப்பதாக. சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். முழுவதும் நன்றியுடனே மகிழ்ச்சியுடனே நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசனம் உங்களோடு இருக்கும் போது எந்த நாளும் சாதாரண நாளாக இருக்காது, அது ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்று முதல் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.